ஒரு காலத்தில் சினிமா வானம் கருப்பு வெள்ளை நிறத்தில் இருந்தது. அதில் ஒரு வெள்ளி நட்சத்திரம் வண்ணங்களோடு தோன்றியது. ஆம், திறமை எனும் வண்ணம், தமிழ் புலமை எனும் வண்ணம், நடிப்பாற்றல் எனும் வண்ணம், பேரார்வம் எனும் வண்ணம், இத்தனை வண்ணங்களோடும் கலைவானை சுற்றி வரும் எண்ணங்களோடும் வந்த அழகான நட்சத்திரம் CR விஜயகுமாரி. பார்த்தவுடன் பிடித்து போகும் முகம், பார்வை வழியே உரையாடல் நடத்தும் கண்கள், இமைகளை தொலைத்துவிட்டு பார்க்க தோன்றும் சிரிப்பு, இதயங்களை தொட்டு பேசும் குரல். அவள் நினைவு சின்னமாக உலகத்தின் 8வது அதிசயமான தாஜ்மஹாலை கட்டிவிட்டு போனாலே, அதுக்கு என்ன காரணம்? இனிமையை தூவிவிட்டு போகும் குணம். இப்படி தேவதையின் குணாதிசயங்களோடு வந்த இந்த தென்றல் பெண்ணை நமக்கு தந்தது கோவை மண். கோயம்புத்தூர் ராமசாமி மோகனா CR விஜயகுமாரியாக மாறியதே ஒரு பெரும் வரலாறு. 1953 நால்வர் இந்த திரைப்படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் மோகனாவாக அறிமுகமானார். 1954 மாங்கல்யம் இந்த திரைப்படத்தில் மோகனா CR விஜயகுமாரியாக மாறினார். அதற்கு பிறகு வந்த ஒவ்வொரு படங்களின் வெற்றியும் இவரை உச்சத்திற்கு ஏற்றியது. குணச்சித்திரம், எதிர்மறை கதாபாத்திரங்கள் என்று எத்தனையோ வேடங்களை ஏற்று நடித்த இவரின் திறமைக்கு சரியான களம் 1958 அமைந்தது. பெற்ற மகனை விற்ற அன்னை பதறச் செய்யும் படத்தலைப்பு. அப்படத்தின் முழு கனத்தையும் தன் தோளில் சுமந்து வைத்த இலக்கினை தாண்டி வெற்றி கொடி ஏற்றினார். வெட்டுண்டிருக்கும் எங்கள் காதல் மீண்டும் ஒட்டவே ஒட்டாதா? என் கண்ணாடனை காப்பாற்ற வேறு வழியே கிடையாதா? கதாநாயகி என்ற இடத்தை தக்க வைத்துக் கொண்டார். வஞ்சிக்கோட்டை வாலிபனில் கௌரி, கல்யாண பரிசில் கீதா, ஆலயமணியில் பிரேமா, காஞ்சி தலைவனில் பூங்குழலி, காக்கும் கரங்களில் மகாலட்சுமி. எல்லா கதாபாத்திரங்களிலும் நடித்தார் என்பதை விட மக்களின் மனங்களில் அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்தார் என்பதே பொருத்தமாக இருக்கும். நான் உங்க வீட்டு மருமகளா வரணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் அந்த இடத்துல அடி எடுத்து வச்சேன். மாளிகையின் ராணியாக, தவிக்கும் தாயாக, ஏங்கும் சகோதரியாக, மிரளும் சாமானிய பெண்ணாக உள்ளத்தின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்திய நடிப்பின் புதிய பரிமாணம் இவர். அத்தனைக்கும் முத்தாய்ப்பாய் தேன்தமிழின் 50 காவியங்களுள் கிரீடம், சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள் எளிய ஓலையில் எழுதி தங்கக் குவியலாய் உலகிற்கு தந்தார். அதை வெள்ளித்திரைக்காக தீப்பிழம்பென வசனமாய் எழுதினார் கலைஞர். தித்திக்கும் தீந்தமிழ் சாரெடுத்து கற்பனை தேன் கலந்து கன்னித்தமிழ் காவியமாம் பூம்புகார் எனும் திரை ஓவியத்தை உங்கள் முன் படைக்கின்றேன். வானுயர் தீப்பிழம்பாய் மதுரை எரித்த மங்கை கண்ணகியாய் வாழ்ந்து காட்டினார் CR விஜயகுமாரி. கடற்கரையில் கற்புக்கரசியின் சிலை வடிக்க மாதிரியாய் மணிக்கணக்கில் நின்றார். பூம்புகார் ஒரு படமல்ல, திரைப்பெருங் காவியம். எத்தனை பக்கம் வசனமானாலும் மொழியின் அழகு குறையாமல் ஒலியில் பாதி விழியில் மீதி என பேசிவிடும் இந்த தமிழ்த்தென்றலின் பேச்சை மூவேந்தர்கள் ஆண்ட இந்த தமிழ் மண்ணே ரசிக்கும். உனது மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்க பரல்கள். தன் விழியால், திரைமொழியால் ரசிகர்களின் அன்புக்கு பாத்திரமான எத்தனையோ கதாபாத்திரங்களை ஏற்ற இந்த கலை பொக்கிஷம் நம் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்காக, அதன் வளர்ச்சிக்காக நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கும் போதே எத்தனையோ மேடை ஏறி நடனமாடி நாடகம் நடித்து பல லட்சங்களை திரட்டியவர். அவருக்கு நன்றி சொல்லும் தருணம் இதுவென்றோ. 50 ஆண்டுகள், 3 தலைமுறையோடு நீண்ட பயணம். இதோ உங்கள் முன்னால் இந்த கலைமகளின் மறுபிறப்பை கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது தென்னிந்திய நடிகர் சங்கம்.